வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் அண்மை ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. எனது வேலையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். அண்ட் இன்னைக்கு ஒரு கேள்வி, அண்ணே, கேன் வி நோ இஃப் அ பர்சன் ஃப்ளட் ஈஸிலி நாட் அ லாயல் பர்சன், பிளே பாய், பிளே கேர்ள் ஃப்ரம் ஜாதகம்? எப்படியாவது மாட்டி விட்டுறணுன்றது தான் எல்லாரோட ஐடியா போல இருக்கு. ஃபர்ஸ்ட், ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் லாயலாக இருப்பாரா இல்லையா, அவருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, என்னது? லக்னம், லக்னாதிபதி சுபராக இருந்து சுபரின் தொடர்போடு லக்னம் இருக்கும்பொழுது ஒருவர் ஈஸியாக மற்றவர்கிட்ட ஏமாந்துருவார். எப்படி? தன்னோட சுயநலம் இல்லாமல் மற்றவருக்காக உதவி செய்கிற ஒரு நபராக இருந்துருவார். லக்னம், லக்னாதிபதி பாபராக இருந்து லக்னத்தோட பாபர் குறிப்பாக சனி அப்படி இருந்தால் கொஞ்சம் சுயநலவாதியாக இருப்பார். தனக்கே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. பிடிவாதக்காரராக இருப்பார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார். சனியின் இன்னொரு கூட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. லக்னத்தில் ராகு இருக்காரு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவரோட பல விஷயம் உங்களுக்கு தெரியவே வராது வாழ்நாள் முழுக்க அப்படின்னா. அடுத்தது லக்னத்தில் செவ்வாய் ஏமாற்ற மாட்டாருங்க. நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. சனியும் ராகுவும் ஏமாத்துவாங்க, செவ்வாய் ஏமாற்ற மாட்டார். அவசரப்படுவார், கோபப்படுவார், அடிச்சுட்டு வந்துடுவார். இதுதான் செவ்வாய். ஓகேங்களா? நிதானமற்ற கோபம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய். அப்போ செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறது பரவாயில்ல. அதிலும் குறிப்பாக கும்ப லக்னத்துக்கு இருக்கிறது அந்த நிதானத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மாற்றுவார். சரிங்களா? ஆனால் இதனை தவிர்த்து லக்னத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வளர்பிறை சந்திரனோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது. அந்த அட்லீஸ்ட்ன்றது உங்களுக்கு புரியணும். ஏன்னா செவ்வாய் நெருப்பு, சந்திரன் தண்ணீர், ரெண்டும் சேர்ந்து ஒரு அளவுக்கு சாந்தமான அமைப்புல, டிகிரி அமைப்புல க்ளோஸா இருக்கும்போது செவ்வாயின் நல்ல குணங்கள் என்ன? அது சமையல், சாப்பாடு, இந்த மருத்துவம், அதிகாரம், கட்டடம் மாதிரியான ஃபிட்னஸ், யூனிஃபார்ம், இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமும் நல்லா வரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இப்போ லக்னம் எப்படி இருக்கணும்? அடுத்து, அவங்க ஈஸியாக ஃப்ளர்ட் பண்ணுறாங்களா? அவங்க பேசுகிற விஷயங்கள் நீங்கள் பாருங்கள், இயல்பாகவே நம்ம இந்த கேரக்டர் மேலே தான் அப்படின்னு சொல்கிறோம். பட் என்ன விஷயம் இருக்குன்னா, இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமையாக இருக்கும், சுக்கிரன் சார்ந்த வீடுகள் வலிமையாக இருக்கும். ஓகேங்களா? சுக்கிரன் உச்சமாக இருப்பார், ரிஷபத்துலாம் வலிமையாக இருக்கும், பௌர்ணமி சந்திரன் இருப்பார். அப்படி இப்படின்னு இருக்கும்போது ஒருவரை பார்க்கும்போதே உங்களுக்கு அவர் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அவர் பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் ஒன்று வரும். ஓகேங்களா? அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த ஈர்ப்பு அவர் என்ன சொன்னாலும் உங்களை நம்ப வைக்கும். இதுல நீங்க அந்த அந்த இந்த ஏமாற்றப்படுறவர் அப்படின்றது யாரு? உங்களுக்கு அஷ்டம சனி, ஜென்ம சனி, 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ நடந்துட்டு இருக்கும்போது வழியக்கா நீங்களே போய் ஏமாந்துட்டு வருவீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே இந்த விஷயம் நான் இப்படிதான், என்னால இப்படிதான் அப்படின்ற விஷயத்த சென்ஸ் பண்ண முடியாம இருப்பாங்க. மோஸ்ட்லி வாய்ப்புகள் கொடுக்கறவங்க சைடு தான் தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த போய் ஏமாந்து வர்றவங்க அஷ்டம ஜென்ம சனியில இருப்பீங்க. அந்த ஏமாற்றுறாரு, அதாவது அந்த பிளே பாயாவோ பிளே கேர்ளாவோ இருக்காரு, லோயலா இல்லைன்ற மாதிரியான நபருக்கு ஜாதகம் ஒரு மாதிரி இருக்குங்க. அது பப்ளிக்கா நான் எப்படி சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் நாட்டியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஜாதகம் ஒரு மாதிரி இருக்கும். அது கேட்குறப்ப சிரிப்பாங்க. அப்படியே மோஸ்ட்லி பையனுங்க ஜாதகம் பார்க்க வருவாங்கல்ல. இதுல என்னன்னா, நிறைய இளைஞர்கள் என்னை பார்த்து ஜாதகம் பார்க்க வர்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நேற்று கூட ஒரு விஷயம் பர்சனலா ஒருத்தரோடு பேசிட்டு இருந்தபோது ஒரு விஷயம் சொன்னேன். அந்த மாதிரி சில விஷயத்த வயசுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் சொல்லும் போது ஆமாண்ணே அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதுல சுக்கிரன் தான் இந்த காதல், காமம், இது ரிலேட்டடான விஷயங்கள் ஒரு ஏமாத்தணும்னா சுக்கிரன் ஏமாத்த மாட்டாருங்க. ஓகேங்களா? ஏமாத்துறதுக்கு சனியும் ராகுவும் தான் அங்க இருப்பாங்க. சுக்கிரன்றவர் என்ன பண்ணுவாரு? சந்தோஷமா இருக்கணும், தாம்பத்திய அனுபவிக்க, அந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ள வர்றவர் தான். இந்த ஜாதகத்துக்கு ரிஷபமும் துலாமும் சுக்கிரனும் வலுத்திருப்பாங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.